காலையில் நெய்யப்பம் சுடுறதுக்கு உட்காந்தாச்சு. ஒவ்வொரு நெய்யப்பம் சுடும்போதும் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வேக வச்சு எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். கன்சிஸ்டன்சியில் வேக வச்சு எடுக்கிறத விட அது ஒரு ஷேப்பாக வருமானு தான் நம்மளுக்கு கவலையாக இருக்குது. ஏன்னா நெய்யப்பம்னு சொல்கிறதே சென்டர் போர்ஷன் பஃபியாக 2 சைடும் 2 அருவும் கரெக்டாக வெந்து ஒரு தின்னா வந்தால் தான் அது நெய்யப்பம்னே சொல்லுவாங்க. எங்கள் அம்மா கிட்ட நேற்று நைட்டு அம்மா எந்த மாதிரியாக மாவு அரைக்கணும், எந்த கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும், எப்படி அந்த மாவோட பதம் இருக்கணும், லூஸ் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரி நெய்யப்பம் எந்த ஒரு பொசிஷனில் கரெக்டாக சுட்டெடுத்து அந்த ஒரு ஷேப்பு கிடைக்கும். இது மாதிரி எல்லாம் கேட்டு எல்லாத்தையும் எழுதி ரெக்கார்டெல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் இது நெய்யப்பம் சுடுறதுக்கு ஸ்டார்ட் ஆகி வச்சுருக்கிறேன். இல்லைனா எங்கள் அப்பா கிட்ட தான் கேட்பேன். எங்கள் அப்பா இப்போ இல்லை, அதனால் எங்கள் அம்மா தான் எல்லாத்தையும் ஏற்றெடுத்து இப்போ செஞ்சிட்ருக்காங்க. எங்கள் அப்பா இருக்கும்போது எனக்கு சுட வேண்டிய அவசியமே இல்லை. கேட்டாலே எனக்கு வீடு தேடி எங்கள் அப்பா பாக்ஸ் அனுப்பிடுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் எங்கள் அப்பா மாதிரி கஷ்டப்பட்டு பண்ணி எடுக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாம் தெரியும், எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எங்கள் அப்பான்னா எனக்காகவே போய் விறகடுப்பில் போய் ஒன்றா சுட்டெடுத்து காலேஜில் நான் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது ஃபஸ்ட் இயர்ந்து லாஸ்ட் இயர் வரை எனக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தது எங்கள் அப்பா. அதை இப்போ நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நெய்யப்பத்தை சுட்டெடுத்தாச்சு, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நாளை என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு போகணும் காலையில். அதுக்கப்புறம் லஞ்சுக்கான எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு லஞ்சும் சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதான் இன்றைக்கி எனக்கு லஞ்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு வீட்டில் இருந்தோன்னா கொஞ்சம் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கணும். வெஜ் ஐட்டம்ஸ் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவேன். நான் கொஞ்சோண்டு தான் சோறு எடுக்கிறது. ஆனால் மற்றபடி கேரட்டு, பீட்ரூட் அந்த மாதிரி எல்லா தோரன் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுப்பேன். இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை கண்டிப்பாக